சாதனை படைத்த ஆஸ்திரேலியா எந்த மேட்ச்ல என்ன விஷயம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன், நல்லா கேளுங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டீம் லிஸ்ட் பார்க்கும்போது, ஆஸ்திரேலியாவோட டீம் லிஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே ஆடல. கண்டிப்பா ஆஸ்திரேலியா செமிஸ்லாம் வராதுன்னு நெறைய பேர் பிரெடிக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் உடைக்கும் பட்சத்துல நேத்து மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட பேட்டிங் செய்ய சொன்னாங்க. சரி நாங்களும் ஆடுறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டும் வந்தாங்க. வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் முதலே அதிரடிய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் சால்ட் டிக்கெட் 10 ரன்னுக்கு போனாலும், அதுக்கப்புறம் வந்து ஸ்மித்தும் பெருசா ஜொலிக்காம 15 ரன்னுக்கு போனாரு. ஆனா ரூட்டும், டுக்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ரூட் எடுத்து விட்டாங்க ஆஸ்திரேலியாவையும் சொல்லலாம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டுக்காட்டி 143 பாலுக்கு மனுஷன் 165 ரன். இந்த பக்கம் ரூட் 78 பாலுக்கு 68 ரன் அப்படின்ற மாரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வேற லெவல் பார்ட்னர்ஷிப் அது 2 பார்த்தீங்கன்னா, 27 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து அப்படியே கொண்டு வந்து 122 ரன்னுக்கு நிறுத்துனாங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க தம்பி அப்படின்ற மாரி அவரு ரூட் அவுட் ஆக, அதுக்கப்புறம் ப்ரூக்கும் பெருசா ஜொலிக்க 3 ரன்ல காலியாக, கேப்டன் பட்லரும் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன்னுக்கு காலியாக அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, நான் பாட்டுக்கு ஆடுறேங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டுக்கட்டி ஒரு பக்கம் ஆடி வந்து ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஓவருக்கு 351 ரன் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டுக்கு எடுக்குறாங்க. ஸோ 352 ரன் அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா, "நீ தான்டா வேற லெவல்" அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு டார்கெட். ஏன்னா, ஐசிசியோட ஈவென்ட்ஸ்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா இருக்கட்டும், வேர்ல்ட் கப் ஆகட்டும், இப்படி ஒரு சேஸ யாரும் பண்ணியிருக்க கிடையாது. அப்படி பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா தாங்க அப்படின்ற மாரி சொல்லுவேன். அப்படிங்களா? இத சொன்னா போதுமே நாங்க வந்துருவோமே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஷார்ட்னும், டிராவிஸ் ஹெட்டும் ஓப்பனிங் இறங்குனாங்க. டிராவிஸ் ஹெட் 6 ரன்னுக்கு காலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ல. அதுக்கப்புறம் ஸ்மித்தும் பெருசா ஜொலிக்காம 5 ரன்னுக்கு காலி. லெபிஷனும் வந்து ஷார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். லெபிஷன் 45 பாலுக்கு 47 ரன். அந்த பக்கம் மேத்யூ ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 66 பாலுக்கு 63 ரன்னு போயிட்டு இருக்கும்போது, அப்படியே விக்கெட்டுகள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவை எடுப்பாங்களான்னு இருக்கும்போது, இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் கேரியும் அடிச்சாங்க பாரு. அதுவும் இங்கிலீஷு 86 பாலுக்கு மனுஷன் 120 ரன் பிரிச்சு, 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 பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்டி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அடி. அந்த பக்கம் அலெக்ஸ் கேரி 69 ரன்னுக்கு அவுட் ஆனாலும், அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ்வெலுக்கு வேர்ல்ட் கப்பு இந்த மாரி இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னா என்னதான் ஆகும்னு தெரியாது. என்னதான் ஆனாலும் அடிச்சு வெளுத்துருவேன் பார்க்குறீங்களா? அப்படின்ற அளவுக்கு 15 பால் கடைசியில 32 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட்ட 48வது ஓவர்லயே வெறும் 5 விக்கெட் இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா எட்டிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஸோ வந்து சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட், அதாவது ஐசிசி ஈவென்ட்லயே வேர்ல்ட் கப்பா இருந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் சரி, இவ்வளோ பெரிய சேஸ எந்த டீமும் பண்ணதில்ல. அத நாங்க தான் பண்ணியிருக்கோம். வெறும் இந்த டீம வச்சு, அதாவது எங்களோட பிரைம் டீமே இல்லாம நாங்க வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலியா. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.